உங்களுக்கு போர் அடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசா இருக்கும்போது போர் அடிக்குதுன்னா என்ன செய்வோம்? வீட்டில் இருக்கிற திங்ஸ் ஏதாவது எடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கழட்டி பார்த்து திரும்ப மாட்ட ட்ரை பண்ணுவோம். இல்லை பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாடுறதுக்கு ஆள் சேர்ப்போம். இல்லை அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ எல்லாம் நம்மளுக்கு போர் அடிக்குதா? போர் அடிக்குதுன்னு நம்ம ரியலைஸ் பண்ற அளவுக்கு நாம நம்ம பிரெயினை ஃப்ரீயா வச்சிருக்கோமா? இந்த கேள்வி எல்லாம் மனோஜ் ஜோமோரோடிக்கு ஏன் வந்துச்சு? எப்ப வந்துச்சு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடி இவங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஒரு டெட் டாக்கா கொடுத்துருக்காங்க. அந்த டெட் டாக்ல அவங்க சொன்ன விஷயங்களை இப்ப பார்க்கலாம். மனோஜ் ஜோமரோடிக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட், ஆத்தர், ரேடியோ ஷோ ஹோஸ்ட்னு பல முகங்கள் இருக்கு. இவங்க டெக்னாலஜியும் பிஸ்னஸும் எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்துதுன்னு ரிசர்ச் பண்ணி புக்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த புக்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்ப இந்த எபிசோட்குள்ள போலாம். குழந்தை பிறந்த உடனே எல்லாரோட வாழ்க்கையும் மாறிடும். அதே மாதிரி தான் மனோஷ்க்கும் ஆச்சு. பிஸியான ஜேர்னலிஸ்டா இருந்தவங்களுக்கு இப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன். இவங்க குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே ஸ்ட்ரோலர்ல போட்டுட்டு வெளியில வாக்கிங் மாதிரி டெய்லி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போகும்போது பல தாட்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க தாட்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கிறத அவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட ட்ரீம் ஜாப் ஒரு ரேடியோ ஷோ பண்ணணுங்கிறது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலா ஒரு புது வேலை ஆரம்பிக்கும் போது பிஸி ஆயிடுவோம். அதனால அவங்களோட யூஸ்வல் வாக்கிங் டைமும் இல்லாம போச்சு. அதோட அவங்க பொறுமையா யோசிக்கிற டைமும் இல்லாம போச்சு. ஒரு நாள் அவங்க ஒரு ஒர்க்கை எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியா நமக்கு எப்போ கிளியரா யோசிக்க டைம் இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா அப்பதான் அவங்களோட போர் அடிக்கிற வாக்கிங் ஞாபகம் வந்துச்சு. இப்ப ஏன் நம்மளுக்கு போர் அடிக்கிறதே இல்லைன்னு பார்த்தா அந்த டைம் எல்லாத்தையும் ஃபோன் கவர் பண்ணிருச்சுன்னு ரியலைஸ் பண்றாங்க. இதுதான் அவங்களோட லைட் பல்ப் மோமெண்ட். அப்போ போர் அடிக்கும் போது என்ன நடக்குது? போரே அடிக்கலன்னா என்ன ஆகும்? இதுக்கு நியூரோ சயின்டிஸ்ட்ஸும் சைக்காலஜிஸ்ட்ஸும் பதில் வச்சிருக்காங்க. போர் அடிக்கிற டைம்ல தான் நம்ம பிரெயின் பிஸி ஆகுது. நம்ம பிரெயின்ல டிஃபால்ட் மோடுன்னு ஒன்று இருக்கும். போர் அடிக்கும் போது அந்த மோடுக்கு போயிடும். அந்த டைம்ல நம்ம ஆழ் மனசுல நிறைய வேலை பண்ண ஆரம்பிக்கும். என்ன மாதிரி வேலைன்னு பார்த்தா நம்ம ஃப்ளாஷ்பேக்கை ஓட்டி பார்க்கும். அதுல இருந்து நிறைய நல்ல மொமெண்ட்ஸ், பிக் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நம்மளோட பேஷன் என்ன, நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், அதை அச்சீவ் பண்ண என்ன பண்ணணும்னு நிறைய திங்க் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு தான் ஆட்டோபயோகிராஃபிக்கல் பிளானிங். இப்போ இந்த மாதிரி போர் அடிக்கிற டைம் எல்லாம் நம்ம ஃபோன் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது? பிரெயின் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகவே மாட்டேங்குது. அட்டென்ஷன் ஸ்பேன்னு ஒரு வார்த்தை இப்போ அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஃபோக்கஸை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். முன்னெல்லாம் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு பிரெயினோட ஃபோக்கஸ் போகணும்னா அட்லீஸ்ட் 3 நிமிஷம் ஆகும். இப்பெல்லாம் 45 செகண்ட்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன் யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாப்புலர் ஆயிட்டு வருதுன்னு புரியுதுல்ல இப்போ. ஸ்ட்ரெஸ்டா இருந்தா நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது. தூக்கம் சரியா இல்லைனாலும் குறையுது. அந்த நேரத்துல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லாம் செக் பண்ணினா இன்னும் மோசம். இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு ஃபோனை யூஸ் பண்றதை விட சும்மா டைம் பாஸ்க்காக யூஸ் பண்றது தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆவரேஜா ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஃபோன்லயே இருக்காங்க. 60 லிருந்து 70 தடவை வரைக்கும் ஃபோனை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு மனோஜ் அவங்க ரேடியோ ஷோவில் ஒரு சேலஞ்சை வைக்கிறாங்க. அந்த சேலஞ்சுக்கு பேர் போர்ட் அண்ட் பிரில்லியன்ட். இதுக்கு ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணா பெருசுப்பா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் 1000க்கும் மேலே மக்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேலஞ்சில் 6 நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு சேலஞ்சஸ் சொல்கிறாங்க. சிம்பிளான சேலஞ்சஸ் தான், ஆனால் இதுவே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டே சேலஞ்சில் ஃபோனை கையில் வைக்காம பாக்கெட்டில் இல்லை பேக்கில் போடணும். அப்போ தேவையில்லாமல் சும்மா சும்மா எடுத்து எடுத்து பார்க்க மாட்டோம்ல. செகண்ட் டே சேலஞ்சில் ஃபோட்டோவே எடுக்காமல் இருக்கணும். டக்குன்னு ஒரு செலிப்ரிட்டியை பார்த்தீங்கன்னா உடனே ஃபோட்டோ எடுக்க ஃபோனை தேடக்கூடாது. தேர்ட் டேல நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்பை ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி அட்லீஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை டெலீட் பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் ட்விட்டரை டெலீட் பண்ணுன்னு என்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்கே கேட்குதுங்க. ஃபோர்த் டேல உங்கள் ஸ்டேட்டஸில் அவேன்னு செட் பண்ணி வச்சிடணும். அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபிஃப்த் டே சேலஞ்சில் உங்கள் கூட இருக்கிறவங்களோட இல்லை ஒரு பொருளோட இன்ட்ரெஸ்டிங்கான புதுசாக ஒரு விஷயத்த நோட் பண்ணணும்.
6th டேல உங்க பர்ஸ்ல இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு ட்ரீம் ஹவுஸ் பண்ணணும். இந்த சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ணவங்க ஃபோன் கம்மியா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதே சமயம் அவங்க ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இந்த சேலஞ்ச் முடிஞ்சதும் அதுல ஜாயின் பண்ணவங்க ஃபோன் யூஸ் பண்ற டைம் கம்மியாச்சு, நிறைய திங்க் பண்ண டைம் கிடைச்சது, ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க, முக்கியமா நல்லா தூங்கினாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தாங்க இந்த மாதிரி சேலஞ்சஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஜெனரேஷனுக்கு போர் அடிக்குதுன்னா என்னன்னே தெரியாதப்போ அவங்க வளர்ந்து ஒரு ஜாபுக்கு போகும்போது கிரியேட்டிவிட்டியே இல்லாம இருப்பாங்க. போர்டம் இல்லாதவங்களுக்கு இமேஜினேஷனும் கிரியேட்டிவிட்டியும் கம்மியா இருக்கும்னு ரிசர்ச் சொல்லுது. இனிமே வரப்போற ஜாப்ஸ்ல எல்லாமே கிரியேட்டிவிட்டியை ஒரு ஸ்கில்லா கேட்க போறாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கண்டினியூஸா ஆன்லைன்ல இருக்கிறதும் நல்லது இல்லைல்ல. ஏன்னா இப்ப எல்லாம் நம்ம அட்டென்ஷனுக்கு தாங்க காசு. ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா இருக்குன்னா நாம தான் அந்த ப்ராடக்ட்னு அர்த்தம். நம்மளோட அட்டென்ஷன் தான் அந்த ஃப்ரீ ப்ராடக்டோட விலை. நெட்ஃப்ளிக்ஸ் சிஇஓ ஒரு இடத்துல பேசும்போது அவங்களோட பெரிய காம்படிஷன் யாருன்னு பார்த்தா ஃபேஸ்புக், யூடியூப், அப்புறம் தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தூக்கத்தையும் ஃபோக்கஸையும் வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. நாம தான் அதை புரிஞ்சு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். உங்க வேலையில இருந்து பிரேக் வேணும்னா ஜஸ்ட் உங்க ஜன்னல்ல இருந்து வெளியில சும்மா வேடிக்கை பாருங்க. அது உங்க கிரியேட்டிவிட்டிக்கும் மைண்டுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபோக்கஸும் கிரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இனி நெக்ஸ்ட் எபிசோட்ல இது மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்ணலாம். பாய்.